வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி வச்சலத்தைங்க வீட்டுக்கு வந்துக்கிறேங்க. அத்தைக்கு நாய் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து சிறுத்தை பிடிச்சிருச்சுங்க. அத்தை என்ன தேய்ச்சி எத்தனை மணிக்கு வந்துச்சு? 3 மணிக்கு வந்துச்சு. சரி அத்தை. ஆனால் 3 மணிக்கு வந்தது வந்து நாயை பிடிச்சது. நாங்கள் வெளியே ஒடியாந்தோம். மாமா ஒடியாந்துச்சு. ஒடியாந்து வந்து பிடிச்சது. அதை பிடிச்சிட்டு ரத்தம் அப்படியே சேராடுது அங்கே. சரி அத்தை. ஒரு நாய் இங்கே இருக்குது. அந்த நாய் கழட்டிட்டு அப்புறம் அந்த நாய் மறுத்து தான் கழட்டினேன். சரி அத்தை. அதுக்கு வாங்கி ஊற்றின பால் இருந்தா எத்தனை காசு தெரியுமா? சரி விடத்தை, என்ன பண்ணுறது, நீ வருத்தப்படாத விடத்தை. நம்மளும் ஒரு வருஷமா சொல்றோம்ல, ஒரு வருஷமா ஆச்சு. ஒரு வருஷமா முதல்ல ஒரு நாய் பிடிச்சிட்டு போயிடுச்சு. நாங்க கவனிக்கவே இல்லை. ஆமா. அப்புறம் இப்போ ஒரு நாய் இப்படியே பண்ண நாங்கெல்லாம் எப்படி இருக்கிறது? இங்க வெளியே படுத்துருந்தா மாமா படுத்துட்டு இருக்கிறா, தலைக்கிளி பிடிச்சி தப்பி எடுத்துட்டு போனா என்ன பண்றது சொல்லு? என்ன பண்ணுறது? இப்படி பண்ணிட்டுனா இந்த காடு பஸ் ஒருத்தர் ஒரு இது எடுக்கிறது இல்லை, ஒரு டிப்பும் எடுக்கிறது இல்லை. அவங்க பாட்டுக்கு அங்கே வராங்க போகிறாங்க, கூடு வைக்கிறாங்க, அதை வைக்கிறாங்க. உள்ள கொண்டு என்ன கட்டிக்கிட்டு வச்சாதான் நாங்கள் நாயவோ ஏதோ வாங்கிட்டு வந்து கட்டி வைக்கணும். கத்துறக்கு வாழ் கத்தணும் அது இல்லையா? அதையும் சொல்றேன். ஆக்சிடென்ட் எடுத்து பிடிச்சிட்டு போகணும்ல தே. இப்போ அது வந்து எதோ இறையின்னு திங்குதுன்னு இவ கூண்டு வச்சு கரெக்டாக பிடிச்சா ஒரு சிறுத்தை இருக்குன்னெல்லாம் இல்லை. அது எவ்வளவோ இருக்கும் போல இருக்குது. இங்க பார்த்தா அங்க இருக்குது, அங்க பார்த்தா இங்க இருக்குது. அப்ப குட்டியோட இருக்குது ஈசா. குட்டி இருக்குது, குட்டியோட இருக்குது. பார்த்தா கொட்டி மக்கள் மேல சாயந்தரமான விளையாடிட்டு இருக்குதுங்க. அவங்க அம்மா படுத்துட்டு இருக்கு, அவங்க அம்மா சுத்தியும் விளையாடிட்டு இருக்குது. விளையாடினாலும் இது சின்ன கரெக்டா. ஏன்னா இதுக்கு தீவனம் இங்க கிடைக்காத. அடுத்து நீ நம்ம பக்கம் தானே, நம்ம பக்கம் நாயத்தான் பிடிக்கும். இப்ப நாய பிடிக்குது. சரி, இங்க வீடு இங்க ரைட்டு பாரு, அங்க எரியுது, இங்க எரியுது. ஆனா போவே மாட்டேன்றது. நாய் பிடிச்சி அங்கேயே நின்றுட்டே நின்றுட்டே இருக்குது. அங்க கண்ணு கொடுத்துட்டு இருக்குதுன்னா போக மாட்டேன். ஏன்னு கேளு, மட்டும் வந்து பிடிக்கலாம்னு. இன்னைக்கு வரும், இன்னைக்கு இங்க வரும் ரத்த சூறைக்கு. அது ருசி கண்டுருச்சு. ஆனா சாப்பிடல, விட்டு போட்ட போயிடுச்சு. அது இன்னைக்கு வரும், இங்கே வரும். என்னமோங்க நிறைய வீடியோக்கள் நம்ம சொல்லிக்கிறோம். இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, இப்போ அந்த நாய் பிடிச்சதுக்கு மாமா படுத்துட்டு இருந்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 அடி தூரம் தான் அந்த கட்டில் தான் பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருந்தாரு. ஏமாந்து ஏதாவது மனித இழப்புகள் ஏற்படுத்துறதுக்குள்ள பார்த்து ஏதாவது நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் பண்ணணும். வழி இல்லைங்க, நாங்கள் கூடியே இருக்க முடியாது. நாங்கள் எத்தனையோ வருஷம் இருக்கிறோம் தெரியுமா? ஆனால் இத்தனை நாள் வரவே இல்லை. இத்தனை நாள் இல்லைங்க. அது போக வந்துங்க சிறுத்தைக்கு எதிரானவர்கள் நாங்கள் கிடையாதுங்க. இது ஒரு சின்ன காரணங்க. அதோட உணவு தேவைங்க பூர்த்தியே ஆகாது. அது வந்து தங்கிருச்சு தானே. அதுக்கு உணவு இப்படி வருது. போறக்கு வழியில புடிச்சு கொண்டு போய் மேற்கு தொடர்ச்சி மலையில விட்டுட்டா போய் ரோடு தாண்டிச்சா ஒண்ணு நேரம் ஏற்க மாட்டேங்குது. ரோடு தாண்டி இருக்குது. அது நீ அந்த பக்கம் போச்சு. சரியத்தை விடத்தே போல நாளைக்கு விவசாயத்தை கரெக்ட் சொல்லித்தே பாருங்க. போல நாளுக்கு அதுப்பா. சரிங்க மக்கள், அடுத்து பார்க்கலாம்.